ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்ப நடேசன் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு. என்ன இப்படியே நடக்கிறீங்களே தவிர பத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீ ஆஃபீஸ்க்கு போனேல, என்கிட்ட காலையில் என்ன சொல்லிட்டு போனேன், அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்சு எடுத்தாதான் அந்த வீடு நமக்கு சொந்தமாகணும்னு சொன்னேல. காலையிலேருந்து என் மூளையை கசக்கி யோசிச்சிருக்கேன். அந்த பத்திரம் அந்த வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அந்த வீட்டில் இருக்கா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம்மா அந்த பத்திரம் அந்த வீட்டில் தான் இருக்கு. அந்த பத்திரம் அந்த வீட்டில் இருக்குன்னா நீங்க இல்லைனாலும் சேரன் அண்ணன் எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாரு. அந்த வீட்டுல நம்ம புழங்காத இடம் கிடையாது, எல்லா இடத்துலயும் அலசி சேரனை பார்த்துட்டாரே. ஆனா அந்த இடத்துல அந்த வீட்டுல அந்த பத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், வீடுதான் வீட்டுக்குள்ள அந்த பத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்ன அங்கிள் போட்டு குழப்புறீங்க, வீட்டுக்குள்ள தானே பத்திரம் வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ள நம்ம எல்லா ஜாமானையும் அன்னைக்கு கூட எடுத்து பார்த்தோமே, அந்த அன்னைக்கு பல்லவனோட அம்மா பத்தி போட்டோவை பத்தி தெரிஞ்சுக்கிடும் போது எடுத்து பார்த்தோம்ல, அப்ப எங்கேயுமே பத்திரம் இல்லையே. அந்த வீட்டுல இருக்கிறதே 4 பீரோ தான், அந்த 4 பீரோலையும் பத்திரம் இல்ல, மேல இருக்கிற ஜாமா பெட்டி இட்டி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதுலயும் பத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அந்த வீட்டுக்குள்ள பத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அந்த வீட்டுக்குள்ள பத்திரம் இல்லைன்னா என்னதான் போட்டு குழப்புறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அந்த வீட்டை சுத்தி இடம் இருக்கு பாத்தியா, அந்த இடத்துக்குள்ள ஒரு இடத்துல என் அப்பா ஒரு பெட்டியில வச்சு அந்த பத்திரத்தை பத்திரப்படுத்தணும்னு சொல்லி புதைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்னது பத்திரத்தை புதைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அட ஆமாமா நான் தான் மறந்துட்டேன், இந்த விஷயத்தை எங்க அப்பா சாக போற கடைசி நிமிஷத்துல என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நடேசன் சொல்லவும், என்ன அங்கிள் சொல்றீங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல அந்த பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு, அந்த பத்திரத்துலயும் என் பேர்ல தான் அந்த வீடு இருக்கு, அந்த தைரியத்தினாலதான் இவங்க கோர்ட்டுல கேஸா போட்டாலும் போலீஸை கூட்டிட்டு வந்தாலும் நான் அம்பிட்டு தைரியமா பேசினேன். கோர்ட்டுக்கு இதுவரை நான் போகவே இல்லை, அவங்க கூட இதுவரை எத்தனையோ வாய்தா வந்திருக்கு, அத்தனைக்கு அவங்க போயிருக்காங்க, நான் போனதில்லை. காரணம் அந்த வீடு என் பேர்ல இருக்கையில நான் இதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். சரி அந்த பத்திரம் இங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நம்ம வீட்டு பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், ஆமா வீட்டு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல தான் எங்க அப்பா அந்த பெட்டியை புதைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி நீங்க இது நாள் வரை அந்த பெட்டியை தோண்டி எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நான் தான் சொல்றேல எங்க அப்பா அப்ப சொன்ன விஷயம் நான் அதுக்கப்புறம் சுத்தமா மறந்துட்டேன், நீ காலைல சொல்லிட்டு போனியா, அதான் எங்க இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்பதான் இந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் சரியா உசுர விடுற கடைசி நிமிஷத்துலதான் இம்புட்டு பெரிய விஷயத்தையே என்கிட்ட சொல்றாரு. அந்த கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் அந்த வீட்டையும் சேர்த்து ஆட்டைய போடணுன்ற எண்ணம் எங்க அப்பா எனக்கு தான் அந்த வீட்டை எழுதி வச்சாரு. அந்த கஸ்தூரிக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த சண்முகத்துக்கு அந்த முன்னாடி இருக்கிற இடமும் இருக்கு. ஆனா இந்த வீடும் வேணும்னு சொல்லி அந்த கஸ்தூரியும் சண்முகமும் சேர்ந்துதான் இந்த வீட்டு மேல கேஸ போட்டிருக்காங்க. நான் கையில பத்திரம் இருக்கிற ஞாபகம் அப்பயே வந்துருந்துச்சுன்னா இந்த பத்திரத்தை காமிச்சிருந்தேன்னா கோர்ட்டுல கேஸே போட்டிருக்க மாட்டாங்க. என்கிட்ட பத்திரம் இல்லைன்னு நினைச்சு அவங்க இந்த மாதிரி கோர்ட்டுல கேஸ போட்டாங்க. இப்ப அந்த வீட்டுலதான் பத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், சரி இப்ப என்ன பண்ணலாம், அந்த பத்திரத்தை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன பண்றது, நேரா வீட்டுக்கு போவோம், போய் அந்த இடத்துல தோண்டி பார்ப்போம், எங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த பெட்டிக்குள்ள உயிர் இருக்கான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அங்கிள் விளையாடாதீங்க, இது விளையாடுற காரியம் கிடையாது, நம்ம ரொம்ப நாளைக்கு ஹோட்டல்ல தங்கவும் முடியாது, அதுக்கான வசதியும் நம்ம கிட்ட கிடையாது, வாடகைக்கு வீடு போய் பார்க்கணும்னா தேவையான பாத்திரம் மட்டும் எதுவுமே இல்லை, நம்ம கிட்ட போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு, இதை வச்சு வாடகை வீட்லயும் தங்க முடியாது, நல்லா யோசிச்சு சொல்லுங்க அங்கிள், அந்த பத்திரம் அங்கே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அட உன் தலை மேல சத்தியமா சொல்றேன், இது எங்க அப்பா என்கிட்ட சொன்னது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போவோம். சரி அந்த வீட்டுல தான் சீல் வச்சிட்டாங்களே, இப்ப நம்ம அங்க போறது உங்க தங்கச்சிக்கோ இல்ல உங்க அண்ணனுக்கோ தெரிஞ்சா வந்து பிரச்சனை பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், வேற வழி என்ன பண்றது, அவங்க கண்ணுல படாத நேரமா பார்த்து தான் இங்க போகணும், போவோம், போய் தோண்டி பார்ப்போம், நம்ம நேரத்துக்கு பெட்டியில உயிர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கஸ்தூரி அந்த சண்முகத்தை தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி அங்கிள் நான் போய் சேரன் சோழன் பாண்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா இங்க ரூமுக்குள்ள வராங்க. இங்க ரூம்ல பார்த்தா சேரன் சோழன் பாண்டி பல்லவன் எல்லாரும் உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், கிளம்பவா, எங்கெங்க கிளம்புறது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும்,
எங்கப்பா எங்க போகணும் அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. அண்ணே நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நம்ம வீட்டுக்கா அண்ணி அங்கேதான் சீல் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லவும், அட ஒரு முக்கியமான விஷயம், உயிரை தேர்றதுக்காக அந்த வீட்டுக்கு நம்ம போகணும், வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், ஏங்க என்னங்க விளையாடுறீங்களா, அந்த ஆள் எதுவும் கதை விட்டாரா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இங்க பாருங்க சோழன், அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம அந்த வீட்டுக்கு போயே ஆகணும். இப்போதைக்கு நமக்கு தேவை அந்த வீட்டோடைய பத்திரம். அந்த வீட்டோடைய பத்திரம் நம்ம கைக்கு வந்தா மட்டும் போதும், இந்த கேஸை ஒன்றும் இல்லாம ஆக்கிடலாம். நம்ம முடிஞ்ச அடுத்த ஹியரிங்குள்ள நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. டே நிலா தான் சொல்லுதுல, வாங்கடா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டி பல்லவன் நடேசன் நிலா எல்லாருமே பார்த்தா இங்க ஹோட்டல்ல இருந்து வெளியே வராங்க. இங்க நடேசனுடைய வீட்டுக்கும் பார்த்தா வந்துடுறாங்க. கேட்டை திறந்து பார்த்தா எல்லாரும் உள்ள போறாங்க. அங்கிள் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் விறுவிறுன்னு பார்த்தா அந்த மரத்து பக்கத்துல போய் நிக்கிறாரு. மரத்து பக்கத்துலனா இவ்வளவு இடம் இருக்கே, இவ்வளவு இடத்துல எந்த இடத்துலன்னு தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், டேய் ஆளுக்கு ஒரு இடத்துல தோண்டுங்கடா, தோண்டுங்க, எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், யோ உனக்கு மூளை ஏதாவது இருக்காயா, என்னமோ நீ பாட்டுக்கு தோண்டன்னு சொல்ற, இம்பிட்டையும் தோண்டி உன் தங்கச்சிக்காரவ வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், டே தோண்டுங்கடா, அதுக்கப்புறம் அவ வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சேரன் சோழன் பாண்டி பல்லவன் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூளையா கொடுத்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நிலாவும் சும்மா இருக்காம, சோழன் அந்த கடப்பாரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஏங்க போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அட கொடுங்க, நானும் ஏதாவது தோண்டி கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா ஒரு இடத்துல தோன்றாங்க. நிலா தோன்ற இடத்துல பார்த்தா டம்மு டம்முன்னு சத்தம் வருது. அங்கிள் அங்கிள் ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சேரன் சோழன் பாண்டி பல்லவன் எல்லாரும் பார்த்தா ஓடியாராங்க. எங்க அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வாங்கிட்டு தோன்றாரு. பார்த்தா ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்கு. அங்கிள் இரும்பு பெட்டி அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் நடேசன் வேகமா வராரு. இரும்பு பெட்டியை பார்த்தது வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். எங்க ஒருவேளை இதுலதான் பத்திரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டே சோழா அதை தொற அப்படின்னு சொல்லி இங்க சேரன் சொல்லவும், அதுல பார்த்தா பூட்டு போட்டிருக்கு. பூட்டு இருக்கே, சாவி வேணுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அட யாருடா இவன், கல் எடுத்து உடடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அந்த இரும்பு பெட்டியை கல்லை வச்சு உடைக்கிறாங்க. உடைச்சு திறந்து பார்த்தா அதுல பத்திரம் இருக்கு. பெட்டியில பத்திரத்தை பார்த்ததும் சேரன் சோழன் நிலா பாண்டி பல்லவன் நடேசன் சொல்லி எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். அண்ணி பத்திரம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, அங்கிள் நீங்க சொன்ன மாதிரியே பத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, வேகமா நடேசன் அந்த பத்திரத்தை கையில வாங்கி பாக்குறாரு. அதுல பார்த்தா நடேசனுடைய அப்பா அந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி உயிலே எழுதி வச்சிருக்காரு. அதை நிலாவும் படிச்சு பாக்குறாங்க. அங்கிள் உங்க பேர்ல தான் இந்த பத்திரம் இருக்கு, இதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்திருக்கோம், பத்திரம் கிடைச்சிருச்சு, இந்த வீட்டு மேல நீ யாரு கேஸ் போடுறான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அப்பாடா ஒரு வழியா பத்திரம் கிடைச்சிருச்சு, நம்ம எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி சேரன் சோழன் பாண்டி பல்லவன் எல்லாரும் பெருமூச்சு விட நடேசனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ காலையில வந்து என்கிட்ட அவ்வளவு தூரம் பேசுனதுனாலதான் இந்த பத்திரத்தை பத்தியே நான் யோசிக்கவே செஞ்சேன், நான் நன்றி சொல்லணும் உனக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.